சாந்தி 2/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து உங்களுடன் பேசுங்கள். நான் ஓர் அழிவற்ற ஆத்மா. தந்தை கூறுவதை செவிமடுக்கின்றேன் என்பதை பயிற்சி செய்யுங்கள். கேள்வி: நினைவு செய்வதை பற்றி கவனயீனமாக உள்ள குழந்தைகளின் வாய்களில் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் எவை? பதில்: அவர்கள் கூறுகின்றார்கள், எது எப்படி இருப்பினும் நான் சிவபாபாவின் குழந்தையாவேன். நான் நினைவிலேயே இருக்கிறேன். எவ்வாறாயினும் பாபா கூறுகின்றார், அவை அனைத்தும் பொய்களும் கவன ஈனமும் ஆகும். நினைவில் நிலைத்திருக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதிகாலையில் விழித்தெழுந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி நினைவில் அமர்ந்திருங்கள். உங்களுடன் ஓர் இதயபூர்வமான சம்பாஷணையை கொண்டிருங்கள். ஆத்மாவே பேசுகின்றார். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுகின்றீர்கள். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள் மாத்திரமே நினைவு அட்டவணை ஒன்றை வைத்திருப்பார்கள். அவர்கள் இந்த ஞானத்தை பற்றிய கட்டுக்கதைகளை கூற மாட்டார்கள். பாடல்: உங்கள் இதய கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. ஞானத்தை செவிமடுப்பதுடன் யோகத்திலும் நிலைத்திருங்கள். சிறந்த பண்புகளை கிரகியுங்கள். மிகவும் இனிமையானவர்கள் ஆகுங்கள். ஒருபொழுதும் உங்கள் வாயில் இருந்து கற்கள் வெளிப்படுவதை அனுமதிக்காதீர்கள். 2. ஏகாந்தத்தில் அமருங்கள். சுய பரிசோதனை செய்து உங்களுடன் பேசுங்கள். தூய்மையாகுவதற்கான வழிகளை உருவாக்குங்கள். அதிகாலையில் விழித்தெழுந்து பெருமளவு அன்புடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் விகாரமற்றவராகி விநாச வேளையில் உங்களின் வயரற்ற கருவி மூலம் இறுதி வழிகாட்டல்களை பிடித்துக் கொள்வீர்களாக. விநாச வேளையில் இறுதி வழிகாட்டல்களை பிடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு விகாரமற்ற புத்தி தேவை. எப்படி அவர்கள் வயரற்ற கருவி மூலம் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்கின்றார்களோ அவ்வாறே உங்களிடம் விகாரம் அற்றிருத்தல் என்ற வயரற்ற கருவி உள்ளது. இந்த வயரற்ற கருவி மூலம் பாதுகாப்பான ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லும்படி உங்களுக்கு ஒலி கிடைக்கும். தந்தையின் நினைவில் இருப்பதுடன் விகாரமற்றும் இருப்பவர்கள், அத்துடன் சரீரமற்ற பயிற்சியை கொண்டிருப்பவர்கள் விநாச வேளையில் அழிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் தமது சொந்த விருப்பத்திற்கேற்ப தமது சரீரங்களை விட்டு நீங்குவார்கள். ஸ்லோகம்: யோகத்தை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு செயல்களை செய்வதில் மும்முரம் ஆகுதல் என்றால் அது கவனயீனம் ஆகும். அவ்யக்த சமிக்ஞை: ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தூய்மையின் ராஜரீகம் என்றால் ஒரே ஒருவருக்கு சொந்தம் ஆகுதல் என்று அர்த்தம். இந்த பிராமண வாழ்க்கையில் சம்பூர்ணமாக தூய்மையாகுதல் என்றால் ஒரே ஒருவருக்கு சொந்தமாக இருக்கும் பாடத்தை மிக உறுதியாக்கிக் கொள்ளுதல் என்று அர்த்தம். உங்களின் மனோபாவத்திலும் உங்களின் பார்வையிலும் நல்லாசிகளும் தூய உணர்வுகளும் இருக்க வேண்டும். எல்லோரையும் அவர்களின் ஆத்ம உணர்வு அல்லது தேவதை ரூபத்தில் பாருங்கள். உங்களின் செயல்களில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தால் அல்லது அவமதித்தால் நீங்கள் சகிப்புத்தன்மையின் தேவியாக அல்லது தேவனாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.
விருட்சத்தின் விதையும் நீ, உலகின் சாரமும் நீதானே. மகிமை நிகரற்றது, உந்தன் மகிமை அளவற்றது.